friends, welcome to Saapida Vanga. எல்லாரும் வீட்ல பத்திரமா சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். இது பாண்டிச்சேரியில நல்ல மழை. ஈவினிங் டைம்ல பீச் போயிருந்தோம். அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் அது. ரொம்பவே அழகா இருந்துச்சு. அவ்வளோ மழையிலையும் கூட நிறைய பேர் பீச்சுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போறோம். வெண்பொங்கல் அண்ட் மசால் வடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வெண்பொங்கல் அப்புறம் மசால் வடை எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பொங்கல் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு பவுலில் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதே சம அளவு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது பச்சரிசியில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து வாஷ் பண்ணணும். அரிசி வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பை நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பை சேர்த்து கொஞ்சமாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கலாம். பருப்போட வாசனை நல்லா வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துடலாம். பச்சரிசியோட பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போது குக்கரில் இந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணின்ற அளவில் நம்ம தண்ணி அளந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டோம்னா நல்லா குழஞ்சி வந்துடும். நம்ம பொங்கலை தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் பொடியாக நறுக்குன இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போது இஞ்சிக்கு அப்புறம் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு லைட்டாக அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கிறேன். அதையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பொங்கலுக்கு. இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம தாளித்த தாளிப்பை பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போது மசால் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 200 கிராம் கடலைப்பருப்பை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முழுசாக அரைக்கக்கூடாது. அங்கங்கே கொஞ்சம் பருப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இந்த வடை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 10லேருந்து 15 பூண்டு பல் தட்டி வச்சுருக்கிறேன். தோலோடு சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கும் போது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வடையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வடையை பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா வடையோட அவுட்டர் லேயர் சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் போயிடும். இப்போது ஒன்று ஒன்றா நம்ம திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். வடை நல்லா வெந்துடுச்சு அப்படின்னா இந்த எண்ணெயில் இருக்க பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடும். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக கோல்டன் ப்ரௌனாக மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பொங்கல் அண்ட் வடை தான் பிரேக்ஃபாஸ்ட். கூடவே ஒரு காஃபி வச்சு நாங்கள் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோம். இல்லைன்னு இருக்க அந்த டைமில் நீங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் காம்போவை வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.